47 வருடமாக இஸ்ரேல் காத்துக் கொண்டிருந்தது, அமெரிக்காவும் காத்துக் கொண்டிருந்தது இப்படி ஒரு வாய்ப்புக்காக. இஸ்ரேல் தன்னால் ஈரானை தனியாக எதிர்கொள்ள முடியாது, அமெரிக்கா வர வேண்டும் தன்னுடன் என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்தது. அந்த விடயம் இப்பொழுது நடந்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அரபுலக நாடுகளை பொறுத்தவரையில் சவுதி அரேபியாவா இருக்கலாம், கட்டாரா இருக்கலாம், யுஏஇயா இருக்கலாம், ஈராக்கில் கூட பெரும்பான்மையானவர்கள் ஷியா முஸ்லீம்கள் தான். அரசாங்கங்கள் தங்களுடைய தேவை கருதி அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்தாலும், அமெரிக்க தளங்களை கொண்டிருந்தாலும், அந்த நாட்டு மக்கள் ஈரான் மீது இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஒரு அனுதாபத்தை கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். இன்று ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை தாண்டி அந்த நாடுகளுடைய சிவிலியன் இலக்குகளை தாக்கும் போது, இப்பொழுது யுஏஇயும் சொல்லுகின்றது, சவுதி அரேபியாவும் சொல்லுகின்றது, நாங்கள் நீண்ட காலத்துக்கு பொறுமையாக இருக்க மாட்டோம் என்று. ஆகவே அவர்களும் என்றால் சவுதி அந்த பிராந்தியத்தில் சவுதி அரேபியாவும் யுஏயும் ஓரளவுக்கு பலமான விமான அந்த கட்டமைப்புகள்லாம் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நாடுகளும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றால் அவர்கள் மிக மிக அண்மையாக இருக்கிறார்கள், ஈரானுக்கு மிக அண்மையாக இருக்கிறார்கள், அவர்களும் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்வார்கள். ஆனால் அவர்களும் சேர்ந்தால் இஸ்ரேலுக்கு மாபெரும் வெற்றி. என்றால் ஈரானின் நண்பர்களை கூட, தன்னுடைய எதிரிகளை கூட ஈரானுக்கு எதிராக நான் திருப்பி விட்டேன் என்ற இடத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நாடாக இருக்கக்கூடும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன E3 நாடுகளும் இந்த அணிக்குள்ள வந்தால் ஈரான் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளும். ஆனால் ஈரான் தோல்வியை தழுவுமாக இருந்த அந்த நேரத்தில் அந்த பிராந்தியம் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும். ஈரான் விழுந்தால் அந்த பிராந்தியமும் மிக மோசமான அழிவுடன் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்று தான் நான் நினைக்கின்றேன்.